எனக்கு தெரிஞ்ச 2-3 ஐடிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போயிட்டு அரோரா கூட நாளைக்கு பழகுறேன். பாசிட்டிவா வந்து ஷிப்பிங் போயிட்டு இருக்கான். ஐயோ சொல்லிட்டே போயிருக்கானா? ஆமா, நான் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணிருக்கான் சில ஐடிஸ்க்கு. எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் இருக்கா? ஸ்கிரீன்ஷாட் இருக்கா? நானே போயிட்டு என் சிஸ்டர் போன் எடுத்து புடுங்கி பார்த்தேன். அது போட்டிருக்காரு. ஸ்கிரீன்ஷாட். அவ துஷாரா ஃபேன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ட முடியாது அனுப்பிட்டேன். அதுதான் முக்கியம். அதுதான் வேணும். டாம் நான் 2 பாயிண்ட் டாம் சொல்லுங்க. டிஆர்பி டவுன் ஆயிடுச்சா இல்லையா டாம்? எவ்வளவு டிஆர்பி குறைஞ்சிருக்கு பாரு. டிஆர்பி நக்கிட்டு போனதுனாலதான் இவங்க இன்னொரு எச்ச வேலை பண்ணிருக்காங்க. பட் என்னால அதை சபையில சொல்ல முடியாது. ஓகே இப்ப ஸ்கேண்ட்ராக்கு வந்து ஒரு பையன் வீடியோ பார்த்திருந்தேன். ஆஷ் ஆட்ஸ் அவர் போட்டிருந்தாரு. அதுல வந்து எப்படி சொல்றது, ஒயிட் வாஷ் தான் பண்ணிருக்காங்க. அவங்க தப்பா பேசுறதா இல்ல கோவப்பட்டதையே எதுவுமே காட்டவே இல்ல. நீங்க வந்து ஒரு வெக்கமான சூடு சொன்ன இருக்கவனுங்க ஷோ நடத்துறானுங்கன்னு நினைச்சா நீங்க இதெல்லாம் பேசி நீங்க இது பண்ணலாம். அவனுங்களே எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு வீட்டுல வரும்போதே வந்து இந்த 100 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆங்கர்ல கழட்டி வச்சிட்டானுங்க போல. வீட்டுல கதவுக்கு பின்னாடி இருக்கும்ல ஒரு ஆங்கர் இருக்கும்ல ட்ரெஸ் மாட்டுறது, அதுலயே வந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து எதுவுமே இல்லாம தான் இந்த ஷோவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கு புரியுதா? அவங்க லிட்டரலா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஆடியன்ஸ்க்கு நமக்கு தெரியலாம். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கே தெரியுது. இவங்க அந்த அளவுக்கு பிளண்டர் பண்றாங்க இப்போ. ஆஃப்டர் பார்வதிஸ் எவிக்ஷன் அந்த ரெட் கார்ட் குடுத்ததுக்கு பிறகு இவங்க பண்ற எல்லாமே வந்து நான்சென்ஸ். கம்ப்ளீட்லி நான்சென்ஸ். அவங்களுடைய லிமிட்ட மீறி பண்றாங்க. அந்த பிரஷரையே வந்து சேனலாலேயே ஹேண்டில் பண்ண முடியலையான்றது எனக்கு தெரியல. ஓகே. ஈவன் இன்னையோட எபிசோடும் நேத்தோட எபிசோடும் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு டிசாஸ்டரா நான் பாக்குறேன். ஏன் டிசாஸ்டர்னா இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அவருக்கு ஒரு 3வது வாரத்துல இருந்துச்சுன்னா அவருக்கு டைம் இருந்திருக்கும் திருத்திக்கிறதுக்கு. கரெக்டா? இந்த குற்றச்சாட்டு அவருக்கு இந்த வாரத்துல ரொம்ப சிவியரா இருந்திருக்கு. ஷோ முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. சோ ஹி குடன்ட் ஹேண்டில். அண்ட் வந்து இத்தன நாள் நீ ஒயிட் வாஷ் பண்ணது தான். வக்கரத்துக்கு நீ என்னென்ன பண்ணியோ பண்ணது தான். யூ கான்ட் சேஞ்ச் இட். அதனால நீ என்ன பண்றன்னா, நாங்க அவர கேள்வி கேட்டிருக்கோமேன்னு எங்களையே நம்ப வைக்கிற. டேய் நாயே எபிசோட் எடுத்து பாருடா. 13 வாரம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது 14வது வாரம். இந்த 14 வாரத்துல நீ என்னத்த கிழிச்சிருக்கேன்னு பாரு. ஒரே ஒரு வாரம் சபரிநாதனுடைய ஃபைட் அப்ப மட்டும் தான் நீ வக்கரத்த கேள்வி கேட்டிருப்பே தவிர, அவனே தவறு பண்ணியிருந்தால் கூட எல்லா இதுக்குமே வந்து அவனுக்கு பதிலா நீ வாதாடி இருக்க. சுபிக்ஷா வந்து புட் டவுன் பண்ணப்ப நீ அவனுக்காக வாதாடி இருக்க. பக்கெட் மேட்டர்ல நீ அவனுக்காக வாதாடி இருக்க. வாட்டெவர். வக்ரம்ன்ற பேர வச்சப்ப நீ அவனுக்காக வாதாடி இருக்க. ஆனா அவன் பண்ண எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடி போட்டு மேல ஏறி நங்குன்னு உட்காந்துக்கிட்ட. தெரியலையே உங்களுக்குலாம் ஒண்ணும் பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு தான் நீ ஒண்ணு பண்ணிட்டு இருந்த. இப்போ ஓவர் நைட்ல வந்து இல்ல நாங்க நியாயப்படி பண்றோம். நாங்க எல்லாத்தையும் டெய்லி அட்ரஸ் பண்ணிருவோம். நாங்க வந்து வாரம் கேட்டுறோம் அப்படின்னா புரியல. நீ கேட்கலையே. நீ கேட்டா தான் நாங்க கேட்டோம்னு சொல்லிருப்போமே. நீ கேட்கலன்னா கேட்கலன்னு தான் சொல்லுவாங்க. And all of a sudden and the name that what he is getting right in regards with Aurora, அத இன்னமும் நான் கேஷுவலா மூவ் பண்றேன். இன்னமும் நான் சோஷியலைஸ் பண்றேன் அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. பட் இட் வில் நாட் கன்வே இன் தட் வே. ஆல்ரெடி பீப்புள் ஸ்டார்டட். நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டேன்னா கீழ அட்லீஸ்ட் ஒரு 150 கமெண்ட் வருதுன்னா 150 கமெண்ட்டுமே விஜய் சேதுபதியை செருப்பால் அடித்தவர் தான் இருக்கு. இவன் வந்து அரோராக்கு சொம்பு தூக்குறான், இவன் ஒரு எச்ச இப்படிதான் கமெண்ட் வருது. இங்க வந்து நம்ம பேசுறோம். அதனால நம்ம சில இடத்துல வந்து ரொம்ப நாகரீகமா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். கமெண்ட் போடுறவன் அவன் ஃபேக் அக்கவுண்ட்ல கூட போடுவான். அவன் இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுவான். இல்லன்னா அவனுடைய வெறுப்பா அவன் எப்படி வேணா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்படிதான்டா பேசுவேன். நீ என்னடா பண்ற? அப்படின்னு அவன் போயிட்டே இருப்பான். அவரால வந்து அந்த அந்த பிரஷர் தாங்க முடியலன்னு தான் நான் பார்க்கிறேன். இத வந்து மத்தவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காம போறாங்க. திஸ் ஹேஷ்டேக் பீன் ரீச்ட் டு விஜேஎஸ். தட்ஸ் a ட்ரூத். அது அவன பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கு. அதுவும் ட்ரூத் தான். உடனே வந்திருப்பான். இவனுங்க ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்திருப்பானுங்க சேனலு. கிடையாது. என் பேரு இங்க வந்து இதாகுது. இதே நீங்க கொஞ்சம் வெள்ளைய அடிச்சு விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து ஸ்கிரிப்ட்ட மாத்திருப்பான். அவனுங்க போடுறதே ஒரு டுபாகூர் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்க்குள்ள நீ உன்னுடைய கோழி மூளை ஸ்கிரிப்ட்ட குடுத்தீனா, இப்படிதான் இருக்கும் எபிசோடு. கரெக்ட். எனக்கு என்ன தோணுதா, நேத்து வியனா பண்ணதுக்காக அவசரமா ஏதாவது குறும்படம் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப இமீடியட்டா பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவருடைய ஈகோ எக்ஸ்ட்ரீம்லி ஹர்ட் ஆயிருக்கு. அதனால ரொம்ப அவசரமா வந்து சரி ஓகே 2 மணி நேரத்திற்குள்ள என்ன பண்ண முடியுமோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பேப்பர் ரோடி அடுத்த வாரம் வந்தாருன்னா சாண்ட்ரா கூட ஏதாவது பேசுவாருன்னு சொல்லிட்டு
அவரையும் அதுக்காக தான் சாண்ட்ராவை எடிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. அதுக்காகலாம் இல்ல. இங்க பாருங்க ஹேட்ரட் இஸ் எக்ஸ்ட்ரீம். சாண்ட்ரா இந்த ஹேட்ரட வந்து ஃபினாலே ஸ்டேஜ் எல்லாம் ஏறுனாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷி கான்ட் ஃபேஸ் தட் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் எ லைஃப் டைம். அவங்களால வந்து அந்த போதும் போதுமான அளவுக்கு ஒரு நாடகக்காரி, நடிப்புக்காரி, நாகப்பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்புன்னு எல்லாம் பேசுவாங்க ஆடியன்ஸ். ஜூலி என்ன பண்ணுனாங்க? இல்ல இல்ல. சிறந்த எக்ஸாம்பிள் இஸ் ஜூலி. யூ கேன் பி ரா ம். யூ கேன் ஷோ ஆமா நான் கெட்டவனா, நான் கெட்டவன் சொல்லிட்டு நீ வெளில போலாம். தலை நிமிர்ந்து வெளில நடக்க முடியும். ஆனா, நடிப்ப போட்டனா, ஆடியன்ஸ் வில் கீப் தட் இன் மைண்ட். ஐயய்ய! இதுவா? இது ஒரு கேவலமான ஜென்மம். அப்படிதான் பார்ப்பாங்க. உருட்டுறவங்க என்ன வேணா சொல்லி உருட்டலாம். அவங்க வந்து 2 குழந்தையின் தாய். அவங்க வந்து தெய்வத்த என்ன வேணா சொல்லலாம். அவங்க என்ன இருங்க பிஹேவ் டாம். பண்ணாங்க, அதுதான். சொல்லுங்க. கனி கனி மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க. தெய்வம் இன்று கொல்லும் அன்று கொல்லும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அப்படிலாம் அதே போட மாதிரி. மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் தெம்பு இருக்காது. இல்ல இல்ல, எனக்கு ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டு மட்டும் போடும். நடிகர் திலகம் இறந்து விட்டாருன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரதுறையில ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு மட்டும் நீங்க பாட்டு செக்ஷன்ல சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் டாம். தேங்க்ஸ். நடிகர் திலகம் இறந்து விட்டாரா? நடிகர் திலகம் இறந்து விட்டா கவலைப்படாத, நடிக்க ஒருத்தி பிறந்து விட்டான்னு ஒரு பாட்டு வரும். ஐயோ! அந்த அளவுக்கு அறிவாளி இல்லையேயா நானு. நான் இந்த ரூம்ல வந்து படுத்துட்டேனேயா. என்னாலேயே சரி, வந்து ஓகே ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டா தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. ஷூர், 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 ஷூர். தேங்க்யூ, பை பை. ம்ஹ்ம். ஏன்டா பிபி கொண்டாட்டம் மாரி ஒரு கொண்டாட்டம் ஸ்பேஸ்ன்னு போட்டு நம்ம என்னடா திரும்பவும் வந்து பிக் பாஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால நான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். என்ன கடமைப்பட்டுருக்கேன் அப்டின்னா, டோன்ட் வொரி. ஐய்யய்யோ! வரமாட்டாங்களா? அது எப்படி கம்ருதீன மட்டும் கூப்பிடுறாங்க. ஐயோ! இது அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு. அப்டின்றது கிடையவே கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அத மட்டும் பாருங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்க, பண்றீங்க அப்டின்னா, இல்லடா பண்றதுக்கு அரோராவை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும், கனித்துருவை சப்போர்ட் பண்ணுன நபர்களும், இப்பொழுது வந்து குறுக்கா மறுக்கா நடந்துகிட்டு இருக்க நபர்களும், 2 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கும் சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவிங்கள விட எங்களால நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிற முடியாதுடா! அப்டின்றத வந்து நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுங்க. உங்களுக்கு புடிச்ச மாரி ட்வீட் போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்காக யாராவது கேட்டாங்கன்னா, அப்படிதான் பண்ணுவேன். போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. மோர் பாசிட்டிவிட்டி இதுவரைக்கும் பார்வ பண்ண நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து டேக் அஸ் அ வீடியோ அண்ட் போஸ்ட் இட். நெறைய நான் இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கோர்ட் சீன் பார்த்தேன். அப்புறமேட்டு அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கிச்சன் அந்த டைனிங் ஏரியா இருக்குல்ல, அங்க வந்து ஷில் பி சிட்டிங் அண்ட் ஷில் பி ஹேவிங் எ கான்வர்சேஷன். அடுத்து இவனோட ஒரு கேஸு, அவனோட ஒரு கேஸு, அதோட ஒரு கேஸு. டேய் என்னடா! மொத்த கோர்ட் டாஸ்க்கே எனக்கு தானடான்ற மாரி ஒரு கான்வர்சேஷன். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா, சூப்பர்வா இருந்துச்சு. அந்த மாரி விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நெறைய வீடியோஸ கலெக்ட் பண்ணுங்க. சோ தட் நவ் வி கேன் மேக் அ ப்ராப்பர் ஏவி அண்ட் வி கேன் டூ இட் இன் த ஃபினாலே. ஃபினாலே அப்ப வந்து ஃப்ரம் பாரு ஸ்குவாட், ஃப்ரம் பாரு சப்போர்ட்டர்ஸ் வி கேன் ஹேவ் அ டெடிகேட்டட் ஏவி ஃபார் அவர் பாரு. அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். நெறைய ஹெச்டி இமேஜஸ் இருக்கு பாருது அப்படின்னா, ப்ளீஸ் டூ செண்ட் மீ. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இமேஜஸ் வச்சு சிலதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சூப்பர்பான ஒரு சாங் இருக்கு. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபினாலே அன்னைக்கு ஒரு வீடியோவோட ஐல் போஸ்ட். அதற்காக உங்ககிட்ட என்னென்ன சிறந்த இமேஜஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நீங்க எனக்கு டிஎம் பண்ணி வைங்க ப்ளீஸ். ஓகே? ஓகே. தேங்க் யூ சோ மச். என்ன டொனால்ட் டக் தம்ஸ் டவுன் குடுக்குறீங்க? தெரியாம கிளிக் பண்ணிட்டீங்களா? பிலிவன்? பிலிவன்! சொல்லுங்க டாம். என்ன பிலிவன் பண்றீங்க? பேச ஆ மாட்டேங்கிறீங்க? சார்பட்டா பரம்பரை படம் பார்த்துட்டு இருக்கேன் டாம். சார்பட்ட பரம்பரை படம் பார்க்குறீங்களா? டாம் பேசலாமா? ஒரு நிமிஷம் இருங்க அனட்ட. என்ன சார்பட்ட பரம்பரை படம் பார்க்குறீங்க சார்? நானே சும்மா உங்ககிட்ட இப்ப கலைஞர் தான் டிவில. பேசுறேன். கலைஞர் டிவிலயா? டாம், ஓ! டாம், ஆ, டாம். ஆ, ஆ. எனக்கு நானுமே கானா வினோத்தோட ஏவி பார்த்தேன். அண்ட் சாண்ட்ராவோட ஏவி பார்த்தேன். லாஸ்ட் வீக் ரெட் ரெட் கார்டுக்கு அப்புறம் இப்போ வர ஏவிஸ் எல்லாமே மான்டேஜ் வீடியோஸா இருக்கு. எவ்வளோ பேர் அத நோட்டிஃபை பண்ணியிருக்கீங்க? ஒரு டயலாக்ஸ் இல்ல. முன்னாடி மாரி அந்த ஒரு டயலாக்ஸ் எதுவுமே இல்லாம வெறும் மான்டேஜ் வீடியோவா போட்டு அதுல ஒரு பேக்கிரவுண்ட் சாங்கு. ஏன்னா, அவங்க பேசிக்கிறது எல்லாமே பாரு கிட்ட தான. கரெக்ட். அத ஆட் பண்ண வேணான்னு நெனச்சிருக்காங்களோ? ஆமா. அப்படி ஆட் பண்ணா அந்த இடத்துல பாருக்கு மைலேஜ் போயிரும்ல. எக்ஸாக்ட்லி. ஆனா, டாம் பயங்கரமா ஈகோ டச் பண்ணிருச்சு போலயே! யா, 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 யா.
2 வீக்கு ஒயிட் வாஷ், ஏசியன் பெயிண்ட் என்னென்ன வாஷோ எல்லா வாஷும் பண்ணிட்டு இருக்காரு. இதோட நிக்காது. ஐ திங்க் இதோட நிக்காது பிலிவன். ஐ திங்க் வி நாட் சப்போஸ் டு ஸ்டாப் திஸ் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஈகோயிஸ்டிக் பர்சன் டு ஹோஸ்ட் திஸ் ஷோ அட் ஆல். ஐ வாண்ட் சம்ஒன் who can see the episode, who can host it genuinely without any script கொடுப்பாங்க. இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஐ மீன் அட்ரஸ் பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதையே அட்ரஸ் பண்ணாம ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா வந்து அதையெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. யூ நாட் சப்போஸ் டு என்கரேஜ் தட் at any cost. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் பிக் பாஸ் முடிஞ்ச இந்த வீக்கோட முடியுது ரைட். கம்மிங் வீக் அப்புறம் நம்ம பிக் பாஸ் விஜேஎஸ் வச்சு தான் நெக்ஸ்ட் 9 மந்த் ஓட்டணும்னு நினைக்கிறேன். அவர் தான் கண்டென்ட் நெக்ஸ்ட் பிக் பாஸ் வர வரைக்கும். கேக்குதா டாம்? ஹலோ கேக்குது பிலிவன். பட் டாம் குவைட் ஆட்டாங்க, என்னன்னு தெரியல. ஐயோ, நான் மியூட்ல பேசிட்டு இருக்கேன்டா. இல்ல நடுவுல கேக்குதா? இப்ப கேக்குதா டாம்? கேக்குது கேக்குது கேக்குது, எனக்கு கேக்குது. நான் மியூட்ல பேசிட்டு இருந்திருக்கேன்னு சொன்னேன். சொல்லுங்க. குறும்படமும் தேவையில்லாத குறும்படம். எதுக்கு இந்த குறும்படம் தெரியல. பட் ஆனா அரோராக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு. பேசப்படாத எந்த விஷயமுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அரோரா வந்து ட்ரெஸ் கிழிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் தான் சொல்லல அவரு. நீங்க தான் கிழிச்சிட்டீங்க, அந்த ட்ரெஸ் அதுவாலாம் கிழியல, நீங்க திட்டம் போட்டு வேணும்னே அரோராவின் ட்ரெஸ்ஸை கிழித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த இருங்க, திவ்யா போன வேகத்துல குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஆனட்டர், அடுத்து நீங்க தான் பேசணும். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் இருங்க ப்ளீஸ், தவறா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க திவ்யா. கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரியா? மீட் அண்ட் கிரீட் பத்தி ஐ டோன்ட் திங்க் அத பத்தி பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னன்னா, பொறுக்கித்தனம் பண்ணவன் வந்து மாலை போட்டுட்டு தலையில வந்து கிரீட வச்சுட்டு தெருவுல சுத்தறான். நல்லா விளையாண்ட ஒருத்தி வந்து எதுக்காக சொல்றேன்னா, பார்வதி வந்து முடங்கிட்டாங்க. பார்வதி வெளியில தலை காட்ட முடியல. கபூர்தீன் மேல தப்பு இல்ல, கபூர்தீனுக்கு வரவேற்புனா அது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஆக்சுவலி எந்த பைத்தியக்கார நாய் சொல்லுதுன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். சில பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க, பீடை வந்து வெளியில வரல, இவங்க வெளில வந்துட்டாங்க. நான் கேக்குறேன், ஆக்சுவலி ரெக்கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபேன்ஸ் மீட் 3 monthsக்குள்ள வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்கள எந்த சேனல்ஸும் இன்டர்வியூ எடுக்க கூடாது. செகண்ட் தாண்டியும் ஒருத்த வெளில வந்திருக்கானா, இதுல சேனல் சப்போர்ட் என்னவாக இருக்கு அப்படின்றத அத ஃபர்ஸ்ட் பாக்கணும். அவன் ஆக்சுவலி இந்த ஃபேன்ஸ் மீட் கிடையாது. அவனை உட்காந்து யாரும் இன்டர்வியூ வச்சு கேம் பத்தி யாரும் கேட்டு அதை வந்து இது பண்ண கூடாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கும்பல் சேர்ந்து அவனை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவனை கார்ல வர வச்சு ஒரு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு கேக் கட் பண்ணி ஒரு மாலை போட்டு ஒரு கிரீடம் வச்சு பண்ணிருக்கிறாங்க. ஒரு 10-20 பேர் செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. அவன் மேல ஒரு 10,000 ரூபாய் மேல போட்டிருக்காங்க. டான்ஸ் ஆடி இருக்காரு. இவ்வளவு தானே தவிர இதுல மீட்ஸ் அண்ட் கிரீட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை நானே நாளைக்கு பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. 50,000 தான் செலவாகும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நான் என்ன சொல்றேன், 35,000 25,000 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மேல 10,000 மாலை, ஒரு கேக்கு 25,000 ரூபாய் நான் கொடுத்து நான் பண்ணிடுவேன் நாளைக்கு. இது ஒரு மேட்டர் கிடையாது. அசிங்கம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், இது பண்ணாதீங்க. அப்படியே பண்ணா கூட நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான உரிமையை நாங்க கொடுக்குறோம். ஆனா அதுக்காக வீட வெளில வரல, பாரு முடங்கிட்டாங்க, பாருனாலதான் ஒருத்தர் சொல்றான், பாருனாலதான் கபூர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களா? சரிடா, கொடுத்துட்டாங்கல்ல, வாங்கிட்டார்ல. 2 கார்டு தானே காமிச்சாங்க. ஒரு கார்டை ஃபர்ஸ்ட் காமிச்சு நீங்க உங்களுக்கு கார்டு கொடுக்கறதுனால கபூர்தீனுக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. 2 பேரும் போலாம் அப்படின்னு தானே சொன்னா சேத்து. என்னடா பேசுறீங்க? சோ அதனால இந்த ஃபேன்ஸ் மீட், கிரீட்டிங்ஸ், அப்பியரன்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இதெல்லாம் அவ்வளவு சீனே கிடையாது. இதெல்லாம் பார்க்கிறப்போ ஒருவேளை ஆக்சுவலி ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ட் ஸ்டேஜுக்கு வர முடியாதுங்க. திரும்ப அவங்க கிராண்ட் ஃபினாலேல இவருக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்க போறீங்க? கொடுக்க முடியாது. வரமாட்டாங்க. எழுதி கொடுக்குறேன், வருவாரு. கூப்பிட முடியாதுங்க. பிக் பாஸ் ரூல் படி கூப்பிட கூடாது. ஏங்க டிஆர்பியே இருக்காதுங்க. ஃபினாலேக்கு டிஆர்பியே இருக்காதுங்க. இவன் வந்தா என்னங்க டிஆர்பி வரும்? பாரு வந்தாலங்க டிஆர்பி. இவனை வச்சா டிஆர்பி? ஆமாங்க, அதுதாங்க உண்மைதாங்க. அதான் நான் சொன்னேனே, வெக்கமான சுடு சொன்ன இருக்கவங்க வருவாங்க,
வரமாட்டாங்க. அது இல்லாதவங்க வருவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க கைஸ்? அப்படி ரெட் கார்டு ஏன்டா கொடுத்த சேது? ஏன் கொடுத்த? திரும்ப ஏன் அவங்கள கூப்பிடுற? எனக்கு புரியல. ஏன்னா இவங்க இந்த ஃபேன்ஸ் மீட் அவங்க அலோவ் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே ஓகே, கமருதீன் கிட்ட மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு, கமருதீன் மேல ஹேட்ஸ் இல்லைங்கிறத ஒன்ஸ் ப்ரூஃப் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவனை நீங்க மேடைக்கு கூட்டு வர முயற்சி எடுக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க அவனுக்கு கார்டே கொடுத்துருக்க வேணான்ற. பாருக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு மாஸ் மூமெண்டா இருந்திருக்கும். கமருதீனை உள்ள வச்சு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா காரி புளிச்சுன்னு துப்புவாங்க ஜெனரல் ஆடியன்ஸ். ஏன் அந்த தப்பை பண்ணி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரெட் கார்டு கமருதீன் கொடுத்தது. ஏன்னா நீ கொடுத்துட்டு இப்படி கூப்பிடுறதுக்கு நீ உள்ளே வச்சிருந்த கூட அவ்வளவு தப்பு பண்ணி எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் பேசி ஒரு பொண்ணுகிட்ட தவறா நடந்து ரொம்ப 2 பெண்களை வச்சு கேம் ஆடின ஒரு பொறுக்கி நாய ஒரு ஹார்னின்னு கையில எழுதி காமிச்சாங்க. அதை அவனை யாருமே கொஸ்டின் பண்ணவே இல்லை. அவ்வளவு ட்ரிகர் பண்ண அந்த பொண்ணை. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க பேம்பர் பண்ணி கொண்டு வந்ததே பாவம். அவனை ரெட் கார்டு கொடுத்து அதுல ஒரு பரிகாரத்தை தேடிங்கன்னு பார்த்தா திரும்ப அப்பவும் ரெட் கார்டு கொடுக்குறப்போ அவனுக்கு அதை ஒயிட் கார்டா தான் கொடுத்தீங்க. ஒயிட் கார்டு கொடுத்துட்டு திரும்பவும் அவனை கூப்பிட்டு திரும்பவும் அரோரா கட்ச மாதிரி அடிக்கிறீங்கன்னா அதை விட கேவலம். இதுல நாங்க ட்ரிகர் ஆக மாட்டோம். இதுல எங்களுக்கு பொசசிவ் ஆகாது. இதுல எங்களுக்கு பொறாமை உணர்ச்சி கிடையாது. ஏன்னா நாங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம். அவ்வளவுதான். செல் டாம், அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்களா? இல்ல அது என்ன கதை? இப்ப நான் இல்ல பார்வதி வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும்ல. உங்களுக்கு சாதகமான பதில் நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கேள்வியை அழிச்சிடுறான் பேச்சு தொட்டு. கரெக்ட். டாம், ஆனா நீங்க 2யுமே கவர் பண்ணிட்டீங்க விலுவன். அதை கடந்துருங்க. யாரும் அதை பத்தி பேசாதீங்க. சொல்லுங்க நெட்டர், பேசுங்க. am I audible, Tom? Yes, you are. Okay. So one by one சொல்லி as usual as early as possible முடிச்சிடுறேன். Sandra eviction ஓகேவா? I feel that what went on, what came around அப்படின்றது அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அவங்க அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்து லாஸ்ட் வீக் வந்து கூஸ் பம்ப் சாய்ந்திருப்பாங்க. நடுவில் கூட எங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு கூட ஏதோ பீத்தனாங்க போலுக்கு. நடுவில் இப்போ அவங்க எவிட் ஆகி மக்கள் போனதை பார்த்துருப்பாங்க. லெட்ஸ் ஹோப் ஷி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் வாட் ஷி ஹஸ் டன் அப்படின்றத நான் நம்புறேன். என்ன முக்கியமாக நான் சாண்ட்ராட்ட நான் கேட்கறது இது மூலமா நீங்க வாட் இஸ் யுவர் டேக் அவே ஃப்ரம் திஸ் ஷோ? நீங்க வந்து உங்களுடைய ஓவர் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க வச்சு 2 பேருடைய ஃபியூச்சர், மேபி ஒருத்தருடைய ஃபியூச்சரை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்குது. இதனால வந்து நீங்க வாட் இஸ் யுவர் டேக் அவே ஃப்ரம் திஸ்? இதனால நீங்க இந்த ஷோல இருந்து என்ன எடுத்துட்டு போறீங்கன்றதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் சாண்ட்ரா இஃப் ஷி எவர் லிசன்ஸ் திஸ் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங், கமருதீனுடைய ரிசப்ஷன். ஓகே, I'm happy for him that he's getting a reception at least. ஓகேவா? He's got a nice face for the media. ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஜெனிக்கான ஃபேஸ் இருக்கு. At the same time, I wonder if he has a spine also. If he has a spine, he will take the right decision on this அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்தது தான், ஏன்னா இப்போ கமருதீனை வந்து சேனல் ப்ராடக்ட்டுக்கு திரும்ப கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, அது அப்படியே கூப்பிட்டாலும் ஒரு வேலை, ஏன்னா அந்த மொமெண்ட்டை வந்து பாரு உங்களோட சேர்ந்து ஃபேஸ் பண்ணாங்க ஓகேவா? அப்படின்ற ஒரு கர்ட்டஸிக்காக நீங்க 60 days 70 days பாருவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. அதெல்லாம் கூட விட்டுருங்க. அந்த ஒரு மொமெண்ட்டை பாரு உங்களோட சேர்ந்து ஃபேஸ் பண்ணாங்க. த வர்ஸ்ட் மொமெண்ட் இன் யுவர் லைஃப் சோ ஃபார் அப்படின்றதுக்காக, அதுக்கு அந்த கர்ட்டஸிக்காக நீங்க இஃப் யூ லீவ் பிஹைண்ட் பாரு, ஓகே, அட்லீஸ்ட் ஐ ஹோப் பாரு கேன் மூவ் ஆன். ஓகேவா? நடுவில் சொன்னாங்க எப்படி இருந்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தானே, குட் திங். ஓகேவா? ஸோ அவர் விட்டுட்டு போனாருன்னா பாரு கேன் மூவ் ஆன். அவரு பாருக்கா இருந்தாருன்னா ஓகே, ஐ அப்ரிஷியேட் தட். அவ்வளவுதான். பாருக்கு வந்து சரி, ஓகே, மேபி ஷி கேன் கன்சிடர் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்றத ஐ கேன் டெல் தட். ஓகேவா? நடுவில் அதே மாதிரி எப்படி இருந்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான் அப்படின்றது சொன்னாங்கல்ல. ஐ ரீஇட்ரேட் தட். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மீடியா இன்டர்வியூஸ் அண்ட் ஃபேன் மீட்ஸ் அப்படின்றத பற்றி ஒருத்தங்க இப்போ பேசியிருந்தாங்க. மீடியா இன்டர்வியூஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஐ அக்ரி வித் தட். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு மேபி. பட் ஃபேன்ஸை மீட் பண்ண முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகேவா? பிரதீப் ஆண்டனி வந்து கொஞ்சம் பிரீஃபாக ஒரு ஃபேன்ஸை மீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் தட்.
அது வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தாங்க. உங்களுடைய ரசிகர்களை நீங்க மீட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்றதுக்கு யாரு? அவங்க பர்சனல் லைஃப்பை நீங்க டிக்டேட் பண்ண முடியாதுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஒன்ஸ் ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நீங்க வந்து மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு சேனலுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த சேலரியை வேணா நிறுத்தி வச்சிருப்பாங்க. சேலரியை வந்து எவ்வளவு நாளைக்கு நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஓகே, நான் இந்த ரெட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு மேபி அது ஒரு 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 நார்ம் இருந்திருக்கலாம் அவங்களுடைய கான்ட்ராக்ட்ல. பட் எவ்வளவு நாளைக்கு அப்படின்றது தெரியல. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அது கூட பாசிபிள். அது இன்ஃபேக்ட் ஐ ஃபவுண்ட் இட் குவைட் அம்யூசிங். எல்லாரும் வந்து சேலரியை நிறுத்தி வச்சிருக்காங்க. எப்படிங்க அவங்களுடைய ஃபேஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சு நீங்க ஒரு 90 டேஸ் ஷோ ரன் பண்ணிருக்கீங்க. அந்த சேலரி நிறுத்தி வச்சிருக்காங்கன்றீங்க. கம்ப்ளீட்டா அது அது அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்க டெர்மினேட் பண்ணா கூட ஒரு 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 பர்சனை வந்து ஐடி லெவல்ல நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில நீங்க டெர்மினேட் பண்ணா கூட, அப்ரப்டா நீங்க டெர்மினேட் பண்ணா கூட அவர் வந்து அந்த வாங்கின சம்பளத்தை அது வந்து நாங்க உனக்கு 3 மாசம் 2 வருஷம் உனக்கு சேலரியை கொடுத்துட்டோம், அந்த அந்த சேலரி எனக்கு திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு ஒருத்தனை டெர்மினேட் பண்றாங்க ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்றதுனால. உனக்கு 2 இயர்ஸா நாங்க சேலரி கொடுத்துட்டோம், அது வந்து நீ உனக்கு ஒர்த்த பைசா கிடையாது, அதனால நீ வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுறா அப்படின்னு எந்த கம்பெனி அது கேட்குமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சேலரியை நிறுத்தி வைக்கிறாங்கன்றதுலாம் கம்ப்ளீட் பிளஃப். அது வந்து அப்படி போனதுன்னா பாரு கேன் ஈவன் சூ தம். ஓகேவா? எப்படி என்ன அப்படி வந்து சேலரி நிறுத்திட்டீங்கன்னா ஒயர் யூ ஈவன் ஸ்டில் யூசிங் அர் இமேஜஸ் ஆர் யூ ஹேவ் வீடியோஸ் ஈவன் இன் தர் ஏபிசி ஆர் மேக்கிங் யூஆர் யூசிங் பாரு. ஓகேவா? நீங்க பேனே பண்ணிட்டீங்க, அவங்க கம்ப்ளீட்டா வந்து சுத்தமாவே அவங்க நேமே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், நோ டீல் அட் ஆல் அப்படின்னா கூட ஓகே. யூ ஆர் ஸ்டில் யூசிங் அர் இமேஜஸ், யூ ஆர் ஸ்டில் யூசிங் அர் வீடியோஸ், ஷி இஸ் பார்ட் ஆஃப் யுவர் எபிசோட்ஸ் ஃபார் இந்த ஹாட் ஸ்டார் அப்படின்ற பட்சத்துல நிறுத்தி வைப்பீங்க. ஃபவுண்ட் இட் குவைட் அம்யூசிங். அகெயின் இட்ஸ் அ பிளஃப். ஓகேங்களா? ஸோ அது அப்படி யாராவது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் ஸோ பாரு வந்து இப்போ ஏன் முடங்கி இருக்காங்கன்றது வாட் ஐ திங்க் ஸோ. Out of all the negativities, I don't think Paru is someone who will worry about whatever that has happened to her. I know for a fact that she is quite stronger than that. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த ஒரே ஒரு மொமெண்ட்ல வந்து நான் பாருவோடைய போல்ட்னஸை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அந்த ஹாஸ்டல் வார்டன் டாஸ்க்ல எல்லாரும் ஹியூமிலேட் பண்ண 10 நிமிஷம் அழுதாங்க. அழுத முடிச்சதுக்கு அப்புறம் ஷீ பிக்ட் ஹர்செல்ஃப் அப், வாங்க குழந்தைங்களான்னு போனாங்க. அதுல இருந்தே நான் பார்த்துட்டேன் பாரு இஸ் மோர் கரேஜியஸ் தென் வித்திக். பட் வாட் வுட் பி வரியிங் பாரு ரைட் நவ் is that the trolls that are about her mother is quite becoming widespread right now. இந்த இவே சக்தின்னு சொல்றது கொஞ்சம் அது இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் எல்லாம் மீறி அது போயிட்டு இருக்குது. அது தட் இஸ் குவைட் கன்சர்னிங். அதை வச்சு நீங்க அது வந்து ஒரு நெகட்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்க வந்து நம்ம அம்மாவையும் ஒரு கண்டஸ்டன்ட பத்தி பேசுறோம், ஒரு அம்மாவை பத்தி அவங்க எடுத்து போட்டு டால் பண்றாங்கன்னா அவனுங்களோட புத்தி எப்படி இருக்கு? அவனுங்க தடவை யோசிச்சுக்கணும், உங்க அம்மாவை பத்தி இந்த மாதிரி எடுத்து போட்டா நீ இதே மாதிரி சிரிச்சுட்டு கடந்து போயிருவியான்னு. அதெல்லாம் வந்து நாட் அ ஃபேக்ட் அண்ட் ஷீ நியூ இட் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதுவும் மேபி பாரு வந்து அவங்க இருக்கலாம் டாம். பட் எனிவே அவங்க தேவையில்லாம வந்து இப்போ அவன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு பாருவோட அம்மா இல்லை அஃபெக்ட் ஆகிறாங்களேன்றது பாரு கொஞ்சம் ஒரு கன்சர்னை உண்டு பண்ணியிருந்திருக்கலாம். மேபி தட் குட் பி அனதர் ரீசன் தட் ஷீ இஸ் டேக்கிங் சம் மோர் டைம் அப்படின்றத நான் நம்புறேன். ஐ மே பி ராங். ஸோ அது வந்து ஐ ஹோப் ஷீ ஃபவுண்ட்ஸ் த கரேஜ் டு பிக் ஹர் செல்ஃப் அப் பியாண்ட் தட். பாருவோட அம்மாவே தைரியசாலி தான். ஹோப் பாருஸ் மாம் கேன் கிவர் சம் கரேஜ். எல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, நீ தைரியமா உலகத்தை ஃபேஸ் பண்ணுன்ற கரேஜை அவங்க அம்மாவால் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஓகேவா? So in the Vijay as a justification, coming back to this episode, Vijay as a justification of these people நல்லா ஒயிட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. ஸோ ஹூஸ் கோயிங் டு வின் அப்படின்றத நான் சொல்றேன். எல்லாருக்கும் வந்து இப்போ சொன்னீங்க இவங்களுக்குலாம் ஃபேன்ஸே இல்லை, அவங்களுக்கு ஃபேன்ஸே இல்லை, அவங்களுக்கு ஃபேன்ஸே இல்லைன்னு. ஐ எம் பீங் ப்ராக்டிக்கல் ஹியர். ஓகே, ஆஸ் மச் அஸ் ஐ டோன்ட் லைக் அரோரா ஹியர், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ட்ரூ தட் ஷி டஸ் நாட் ஹேவ் எனி ஃபேன்ஸ் அட் ஆல் ஆர் சப்போர்ட்டர்ஸ் ஹியர். Because Paru's haters are actually Aurora supporters. So I iterate that. Okay, வா? அப்படி இருந்திருந்தா இதுல வந்திருக்கணுமே, ஒரு போல் போடும் பொழுது ஏன் வெறும் 4% வரணும்? இம்மாது ஒரு போல் போட்டிருக்காரு, அதை போய் பாருங்க, அது தெரியும் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்றதை நான் சொல்ல விரும்பல. அவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. So I don't want anybody to be in denial about this. That is what I'm pointing the வெளிநாட்டுல உட்கார்ந்துட்டு இங்க யாராவது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஓகே, தட் இஸ் நைஸ் லாஜிக். அது வந்து வெளிநாட்டுல ஓகே. உட்காந்துட்டு ஆமா, வெறும் ட்விட்டர் போராளிகளா இருக்கவங்க எல்லாம் ஒன்னும் ஆணி புடுங்க முடியாது. இங்க இருந்து அது யாரால ஓகே. ஓட்டு போட முடியும், இங்க இருந்து யாரால முடியும், இங்க இருந்து யாரு ஹாட்ஸ்டார்ல போய் போட்டிருக்காங்கன்னு தான் கணக்கே தவிர, வெளிநாட்டுல உட்காந்துட்டு ட்விட்டர்ல இங்க மேக்ஸிமம் ட்விட்டர்ல இருக்கக்கூடிய பீப்புள் பாத்தீங்கன்னா அப்ராட். இப்ப நீங்க இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 20% ஃப்ரம் ஆக்சுவல் இந்தியா, த 80% ஐ வுட் சே ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிக நபர்கள் வில் பி இன் ட்விட்டர். பிகாஸ் அவங்களுக்கு அங்க பொழுதுபோக்கு கிடையாது. அவங்க வேலை அது இதுன்னு பிஸியா இருப்பாங்க. இங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். லைவா பீப்புள் கூட கனெக்ட் பண்ணலாம். தே கேன் நோ த ஹேப்பனிங்ஸ் பெட்டர் தென் நியூஸ் சேனல். அதற்காக அவங்க எல்லாருமே ட்விட்டரை வந்து ஒரு ஒரு பேசிக்காவே வந்து வச்சிருக்காங்க. நீங்க எப்படி இன்ஸ்டாகிராம் நம்மலாம் இங்க வந்து நம்ம ஊர்ல வச்சிருக்காங்களோ, இல்ல பெரியவங்க எல்லாம் எப்படி வந்துட்டு Facebook வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ட்விட்டர்ல இருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, மத்ததெல்லாம் அக்கவுண்ட் கூட வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க இதுல உட்காந்துருப்பாங்க. அதனால இங்க உட்கார்ந்துருக்கவங்களுடைய ஒப்பீனியனை வந்து யூ கான் டேக் இட். ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு நம்பர்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு டிசைட் எனிதிங். பட் ஹூ ஆக்சுவலி வோட் இன் ஹாட்ஸ்டார், அங்க என்ன வந்திருக்கு, அங்க என்ன கருத்து கணிப்பு வந்திருக்கு, அங்க என்ன நம்பர்ஸ் வந்திருக்குன்றதா பேசும். Okay, nice point, Tom. I agree with that. Okay, not all supporters can be voters here. Voters and supporters are two different things. I agree with that. Okay, but what I suggest here is please don't make it easy for them. Maybe சரி, நம்ம இந்த நெகட்டிவா பேசுறத வச்சு அதை வச்சு பாருங்க எப்படி வயிறு எரிதாகன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அதை வந்து வெப்பனைஸ் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேணான்றது ஐ ஃபீல். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் ஈஸி ஃபார் தம் அப்படின்றது. அதுதான் அந்த வெளிநாட்டுல இருந்துகிட்டு அவங்களால ஓட்டு போட முடியாது. பட் அது நெகட்டிவ் இதை வந்து கட் பண்ணி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல கொண்டு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சில வழிவகைகள் இருக்கு அப்படின்றதான் ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட்ஸ். ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் தட் அவங்களுக்கு திட்டம்ன்ற பேரையில கொஞ்சம் கொஞ்சம் பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணி லூஸ் டாக் விட்டுட்டீங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வழிவகையை உண்டு பண்ணிடும்ன்றத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காஷன் தி ஸ்பேஸ் ஹியர். அது ஒன்று. ஐம் ஓகே வித் தி அதர். யார் வின் பண்ணா ஓகே அப்படின்றத நம்ம கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு யாருமே வின் பண்ண வேணாங்க. as I told தி அதர் டே, கத்ரினா மாதிரி ரீட்டா மாதிரி ஒரு பெரிய ஒரு சைக்ளோன் வந்து ஒரு சைக்ளோன் கேத்ரினா வந்து 2004 வந்து ஒரு சைக்ளோன் தூக்கிட்டு போயிடுச்சு. 2003 நினைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணிட்டு போச்சு. அந்த ஹவுஸை எப்படி தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ரிமைண்ட் தி ஸ்பேஸ் ஹியர். சில பேர் வந்து இப்போ திவ்யாவை வந்து ஃபிளாக் பண்றீங்க. in this out of this 90 days I will never forget this one person, this madam here, Divya. அவங்க இருக்காங்கல்ல அந்த இப்ப நல்லா இப்ப கார் டாஸ்ல போட்டு நம்ம போட்டு அந்த கிழிச்சாங்கன்னு பெருமையா ஃபீல் பண்றாங்கல்ல, அதை மட்டும் லைஃப்லயே வந்து நான் கெனாட் ஈவன் ஒரு விழுந்து கிடக்குற நபரை வந்து நாக் அவுட் பண்ணி விழுந்து கிடக்குறாங்க, எமோஷனலா விழுந்து கிடக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அந்த ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி 12 மணி நேரம் வச்சு நல்லா புல்லிங் பண்ணியிருக்காங்க. பாருக்கு வந்து ஒரு ரணமா தான் இருக்கும். அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகேங்களா? அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள் ஐ ஹேட் தட் திஸ் ட்ரெயின் இஸ் த மோஸ்ட் அப்படின்றத நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் யாராவது வந்து நீங்க கேம்பெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டாம் ப்ளீஸ் ரிமைண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன். ஐ கேம்பெயின் 4 பேருமே தகுதியற்ற நபர், யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. எப்ப இருந்தாலும் சேனல் டிசிஷன். ஓட்டு போட்டு உங்களுடைய ஓட்டை வேஸ்ட் பண்ணாம அவனுங்க எந்த தகுதலை தரானுங்களோ தந்துட்டு போறானுங்க. நீங்க அதை வந்து ஃப்ரீயா கடந்து போயிருங்க, அவ்வளவுதான். பட் பீயிங் அ பால் சப்போர்ட்டர், ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ கைஸ் நாட் டு ஓட் எனி ஒன். 4 பேர்த்துல ஒருத்தர் கூட டிசர்விங்கே கிடையாது. டோன்ட் ஓட் எனி ஒன். தட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அண்ட் இதை நான் வழிமொழிகிறேன் டாம். அண்ட் தட்ஸ் ஆல். தி ஹோப் தி லீஸ்ட் ஆஃப் ஆல். நோ ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது சரி இந்த வாரத்துல இவங்க நல்லா பண்ணிருப்பாங்க, அந்த வாரத்துல அவங்க நல்லா பண்ணிருப்பாங்க, சரி ஓகே இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கலாம் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி, ஓகே. பட் வாட் ஹேப்பன் டு ஹர் இல்ல. அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த ஷோவை சோல்ஃபுல்லாவும் பார்க்க முடியல. அந்த அதர் ஹேண்ட் வந்து எனக்கு அந்த ஓட்டிங் போல் போயிட்டு அந்த ஓட்டே போட விருப்பம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு சபரி வந்து அது கண்ணை உடச்சு டேமேஜ் பண்ணாரு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் மறுபடியும் இந்த திருக்குறளை சொல்லியே ஆகணும். லாஸ்ட் டைமே சொல்லிட்டேன். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறதின் நாவினால் சுட்டவடு. ஆமா, பார்வை வந்து பிசிக்கலா ஹர்ட் பண்ணவங்களோட எமோஷனலாவும் வேர்ட்ஸாலும் ஹர்ட் பண்ணவங்களா ஐ கே நாட் ஈவன் ஃபர்கிவ் எனி ஒன் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஐ ஹோப் எனக்கு தெரியலைங்க எப்படி போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். யார் வேணும்னாலும் ஓகே. எனக்கு
ஆல் ஐ கேன் ஹோப் ஃபார் இஸ் ஃபார் டு கம் பேக் சூன். இந்த ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது இருந்துனாக்கா தயவுசெய்து தூர போட்டிருக்கேன். தாராளமா ஃபேன்ஸ் மீட் பண்ணலாம். ஐ ஹோப் சம் ஒன் கேன் கன்வின்ஸ் ஃபாரு ஹியர். ஐ டோன்ட் திங்க் ஒரு அன்லெஸ் தெர் இஸ் அ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். அது நீங்க தான் டாம் சொல்லணும். எனக்கு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களான்றது தெரியல. மேபி ஃபினாலே வரைக்கும் கூட போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐ ஹோப் ஷீ இஸ் ஃப்ரீ டு டூ வாட் எவர் ஷீ கேன். லெட்ஸ் ஹோப் இட் பெட்டர். லெட்ஸ் ஹோப் டு மேக் திங்ஸ் பெட்டர் ஃபார் பாரு. சீக்கிரம் வந்து பாரு ஸ்பேஸ்க்கு வரணும். அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி நான் ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன். அவங்க திரும்பி போறதை பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். The other day I spoke about Jangri Madhumita. I spoke to her in person about after her rejection. அம்மா அக்கா நீங்க தயவு செய்து போகாதீங்க, கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காதீங்க அப்படின்றத அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, மோசஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க மூலமா பாருட்ட பேசி, சாரி மதுமிதா பேசி சொல்லிட்டேன். அவங்க ஷீ ரெஸ்பெக்டட் பை ஒப்பீனியன் த மோஸ்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். தயவு செய்து பாரு அந்த ஷாவுக்கு திரும்பி போகணும்னு யாராவது என்ன வச்சிருந்தீங்கன்னா வேண்டாம். ரிவோக் ரெட் கார்டு ட்ரெண்ட் பண்ணது உண்மைதான், ஓகேங்களா? But as a contestant, we wanted that record to be revoked. But to celebrate anyone, to go and celebrate someone else, I don't think it's fair. நீங்க அது என்ன இருந்ததுன்னா தயவுசெய்து தூர போட்டுருங்க. அது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வேலிட் அட் ஆல். யாரையும் போய் அவங்க செலிப்ரேட் பண்றதுக்காக அவ்வளவு மான ரோஷம் இருந்ததுன்னா எதுக்கு நீங்க இது பண்ணணும்? அவ்வளவுதான். நான் தட் இஸ் ஆல். நானுமே அதான் சொன்னேங்க. எனக்கு காலைல இருந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் அனுட்டார். ஓகே, அவ்வளோ டிஎம் இன்ஸ்டாலையுமே போஸ்ட் கீழே வந்து டிஎம் மெசேஜ், ஓகேவா, நெகட்டிவிட்டி, எதுக்கு அந்த ரிவர்க் ரெட் கார்டு ட்ரெண்ட் பண்ணும், இதெல்லாம் இவனுங்க பண்ற அழிச்சாட்டியம் தான். புது புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு நமக்கே வந்து இது பண்றானுங்களாம். இதெல்லாம் ஸ்பேஸ் ஸ்பேஸா போட்டு உண்மை என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன், உண்மை என்னன்னு ஒட்டு கேட்கிற உங்களுக்கு தெரியாது, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால அமைதியா இருங்கோ, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லுவேன். பீயிங் அ ஃபேன்ஸ், நீங்க எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. சர்டைன் திங்ஸ் கான்ட் பி டிஸ்க்ளோஸ்ட், அவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நம்பிக்கையோடு இருங்க. கண்டஸ்டன்டா திரும்பி வரணும். நம்ம ரெக்கார்டை ரிவர்க் பண்ண நம்ம ட்ரெண்ட் பண்ணோம். பட் அவங்கள போய் வந்து உயர்த்தி யாரையும் உயர்த்தி பேசுறதுக்கும் ரெட் கார்டு ஷுட் பி ரிவர்க்டுங்க. the red card should be revoked. வாங்கிக்க, நீ எவிக்ட் பண்ணது எவிக்டாவே இருக்கட்டும். உன்னோட ஈகோ அடங்கல, உன் வெறி அடங்கல, அதுக்கு நீ எவிக்ட் பண்ணதா கூட இருந்துட்டு போட்டோம். உனக்கு டிஆர்பி வேணும், நீ பிச்சை எடுத்ததாவே கூட இருந்துட்டு போட்டோம். ரிவோக் த ரெட் கார்டு, அவ்வளவுதான். கிவ் த ஜஸ்டிஸ். நீ ரெட் கார்டை ரிவோக் பண்ணி அது இது பண்றியா? இப்போ இன்கேஸ் கூப்பிட்டு இருந்தா கூட நான் சொல்றேன், இன்கேஸ் கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு ஃபினாலே வந்து ஈ ஆடாது, டிஆர்பி நக்கிட்டு போயிடும். ஏன்டா இவனுங்க ஒரு ஆளு அந்த 10 மணிக்கு டிக்ளேர் பண்ணுவானுங்களே எபிசோட்ல, தே ஆர் த டைட்டில் வின்னர் அப்படின்னு, அதைய மட்டும் பார்த்து சிரிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக மட்டும் அந்த 5 செகண்ட் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா நம்மளே ஒரு 10 நிமிஷம் இல்ல, அந்த அங்க கொடுத்ததுமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே நமக்கு இங்க வந்துடும். கொடுத்து விட்டார்கள், வென்றது ஒரு மிக்சர், கொடுத்தது ஒரு பெரும் மிக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்ஸ் வரும், நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க இருக்காது. பட் வாட் இஃப் தே ஆர் டிசைடிங் டு கெட் கான்டென்ட் ஃப்ரம் பீப்புள் அப்படின்னா என்ன? அதுதான் இங்க மேட்ரு. So anyway, பார்க்கலாம் Tom. Okay, anyway with that, I'm concluding this. That's all, Tom. Thanks for the opportunity. Sure. Thank you. இந்த ஸ்பேஸ்க்கு கமெண்ட் நான் ஆஃப்லாம் பண்ணவே இல்லைங்க. எதுவுமே நான் பண்ணல, செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணல. as usual எப்பயுமே போடுற மாதிரி தான் போட்டேன். பட் அந்த கமெண்ட் எப்படி இதாச்சுன்னு எனக்கு தெரியல. அதை போய் சேஞ்சும் பண்ண தெரியல எனக்கு. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இல்ல இப்ப சேஞ்ச் பண்ண முடியாது டாம். நீங்க செட்டப் பண்ணும்போது ஏதோ ஒரு பக் இருந்திருக்கும், சோ அப்படிதான் இருக்கும். இப்ப யூ கான்ட் சேஞ்ச். அதனால தான் நான் வந்து மேல பின் பண்ணேன் ஒரு இது. So yeah, you won't be able to change it now. I'm so happy that I could see too much hatred towards Aurora now. I'm very very happy for that. I'm genuinely, soulfully happy for the hatred that what Aurora is getting now. 3 பேருக்கு hatred, Tommy. 3 பேருக்கு hatred. All of us know who that 3 பேர் is. கேடுகட்ட விஜய் சேதுபதி, ஹேரோரா and ஸ்கேம்ட்ரா. அப்புறம் இன்னும் 2க்கும் இருக்கு. வக்ரனுக்கும் இருக்கு, அன்னியனுக்கும் இருக்கு. வெங்காயத்தையும் நறுக்குறாங்க. I'm wearing.
சொல்லுங்க பூமதி. பூமதி பூமதி உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கு? இன்னைக்கு பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னால கூட நான் அஞ்சலி பதில வந்து பேசிட்டு போனேன். என்னன்னு பாருங்களேன், இந்த ஆணிய ஏன்டா டே 1லேருந்து நீ புடுங்கியிருக்கலாமே, போட்டு குறும்படமா போட்டு புடுங்கியிருக்கலாமேன்னு தான் தோணுது. தேவையில்லாத ஆணிய கொண்டு வந்து இன்னைக்கு போட்டு புடுங்குறான். வியானா வாய திறந்தது அவனால தாங்கவே முடியல. என்னடான்ற மாரி இருந்தது. அவ உண்மையிலேயே அவ ஷோல இருந்திருந்தா அவளுக்கும் ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சிருப்பான் ஆமா போல. ஆமா அந்த ஆமா மாரி ஆமா இருந்தது. ஆமா. வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே அவ வெளிய போயிட்டு நல்ல வேளை உள்ள வந்தா. அவ சுத்தமா மதிக்கவே இல்ல. இவட பேச்சு பாருங்க. அவ அங்க பேசும்போதெல்லாம் கண்ணு இங்கேயும் பாக்கும், அங்கேயும் பாக்கும். குளிருதா? இல்ல, இல்ல. ஆ செ செ இது போட்டுக்கங்க அப்படின்றான். ஆளு எவ்வளவு இது பாருங்க. வன்மம் அப்படியே அவ கேட்ட கேள்விக்கே அவனுக்கு ஒரு குறும்படமா, நேற்று வந்து அவ்வளோ கேள்வி கேட்டு, இன்னைக்கு இது கடைசி குறும்படம்னு. டேய்! உனக்கே இது கடைசி ஷோ. இதுவே நீ இதுக்கு மேல ஹோஸ்ட் ஆக போறியான்றது தெரியல. அவளுக்கே இது அவனே குறும்படம் கடைசின்னு போட்டு போறான். அது அவன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அழுக்கு, வன்மம், ஒயிட் வேஸ்ட், ஒயிட் ஷர்ட். இன்னைக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு அப்படி பேசிட்டு இருக்கான். அரூரா என்ன சிரிச்சத வந்து வெளியில ரொம்ப போட்டு மக்கள் அவள இது பண்றாங்க. ஒரு வின்னர், டைட்டில் வின்னர். அவ்வளவு ஏன்னா அவனே வின் பண்ற இதுவே கிடையாது. அவன் என்ன வின் பண்ணான்? அவனுக்கு மக்கள் தூக்கி குடுக்கணும்னு நெனச்சுதான் அவன் பணம் 18 லட்சம் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கான். அவன் ஒரு விதத்துல. அதை இவ சிரிச்சு ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிட்டான்னு, அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிக்கிறான். அவன் என்ன சொல்லுங்க? எவ்வளோ பெரிய ஹோஸ்ட். என்ன மாதிரி அவன் புத்திசாலி. அவ்வளோதான். அவனுடைய மக்குத்தனத்த காமிக்கிறான். நான் இத இத போட்டு உங்களுக்கு மக்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணுமா? அதுக்காக வந்து பண்றானாம். என்னடா உனக்கு கிளாரிஃபிகேஷன் எத்தனையோ கிடைச்சுது. ஸ்கேன்ட்ரா அந்த அவங்க போட்ட இதுல எல்லாம் எல்லாத்தையும் மறைக்கிற. உனக்கு தேவைன்னா எல்லா இடத்தையும் மறைச்சு மறைச்சு கொண்டு வந்து தேவையில்லாதவங்க மேல பெரிய பாரத்த போட்டு அனுப்புற. ஆனா உனக்கு தேவையானவங்க அரூரா, ஸ்கேன்ட்ரா இல்ல மற்றவங்களுக்கு வந்ததுன்னா உனக்கு வலிக்குது. அப்பா! என்ன சொல்றது? அப்படி இருந்தது இன்னைக்கு மோசமா. அவன் மூஞ்சியும் ஆளும் பார்த்துக்கிட்டு, அரூரா நீங்க 18 லட்சம் சார் நான் போயிடுச்சு. அவரு அல்வா குடுத்துட்டு, எனக்கு அல்வா குடுத்துட்டு அவரு திருப்பி எடுத்துட்டு போவார்ன்னு எனக்கே தெரியல. எனக்கு தூக்கமே வரல சார். நான் நித்திரை இல்லாம நான் இரவெல்லாம் முழிச்சுட்டே இருக்கேன் சார். அ ஐயோ! நீங்க அத விட சம்பாரிப்பீங்க. ஒரு வழிஞ்சான் பாருங்க. வழிஞ்சுகிட்டு அப்படியே கண்ணாடியெல்லாம் இன்னைக்கு கழட்டிட்டு பேசுறான். அவன் மூஞ்சி அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்கன்ட்டு. தெரியல எதுக்கு வந்து கழட்டிட்டு பேசுனேன். அப்படி இருக்கு. அசிங்கமா இருந்தது. அவன் பேசும்போதெல்லாம் எவ்வளோ வன்மம் உனக்கு. பாரு என்ன உனக்கு என்ன தின்ன சோத்துல என்ன மண்ணைய அள்ளி போட்டு விட்டா. எனக்கு அப்பதான் சொல்லுவாங்கப்பா. திவ்யா கூட சொல்லுவாங்க. சோத்த திங்கிறியா? இல்ல வேற எதையும் திங்கிறீங்களான்னு கூட கேட்பான். அந்த மாதிரி தான் இருந்தது. யப்பா! ரொம்ப கேவலமான இது வந்து எனக்கு ஸ்கேன்ட்ரா. கைண்ட்னஸ் அப்படியே ஈவில் மதர் அப்படியே சிரிச்சுட்டு போது பாருங்க இன்னைக்கு. எப்பா! ஹேப்பியா இருந்தது. அது சொல்லி நெனச்சுச்சான். டைட்டில் நம்மளுக்கு தான் கிடைச்சிரும்னு நெனச்சுச்சான். எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாளாம். மிஸ் பண்ணி உன்னுடைய ஈவில் அந்த அந்த என்ன சொல்றது? ஒரு மாதிரி அந்த உள்ளுக்குள்ள வச்சிருக்கே அரக்கினா யப்பா! இந்த உலகத்துக்கு எங்க இருந்தாலும் இந்த மாரியெல்லாம் ஒரு அரக்க மதர பார்க்கவே முடியாது. அவ்ளோ ஒரு ப்ப எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியவே இல்ல. அந்த மாரி ஒரு மதர். இன்னைக்கு வெளிய போனது அப்படியே சிரிச்சுட்டு போறாங்களாம். அவங்கள பாருங்களேன், அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் அழுதா என்னைய நடிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் சிரிச்சுட்டே போறேன். அப்படின்னு ரொம்ப பிக் பாஸ்ட்ட சொல்லுது. நான் இன்னைக்கு அழுகல. ஆமா, ஆமா. நீங்க வேணா குழந்தைங்கள பார்க்க போறீங்கல்ல அப்படின்ட்டு. சாண்ட்ரான்னு சொன்னா, இல்ல, இல்ல நீங்க இல்ல அப்படி சொல்லக்கூடாது. நோ, நோ, நோ. சாண்டி. அவங்களுக்கு புது பேர வச்சு அனுப்பியிருக்கிறாப்ல. ஐயய்யோ! என்னடா இவ்ளோ வலியுறானே! பிக் பாஸும் வலியுறான். இங்க வெளிய இருக்கிறவனும் அவ்ளோ வலியுறான் அந்த மாதிரி. அப்பா! எனக்கு சகிக்கவே இல்ல. அப்படி அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. புடிச்சு இன்னைக்கு அதான் சொல்றேன். நான் நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். தமிழ்நாடு மக்களே வரவேற்ற ஒரு எவிக்ஷன்னு போட்டிருக்காங்க. அப்ப பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க. தன்னோட மச்சான்ட ஒய்ஃப அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ மரியாதையோட அனுப்பிவிட்ட விஜய் சேதுபதி. அத ஏன்டா போன வாரமே செய்திருக்கலாமே! தேவையில்லாத ஆணி தான்டா இந்த வாரம் நீ புடுங்கி அனுப்புறேன்னு தான் தோணுது. அவ்வளோ பேர் குடுத்து 90 நாள் உழைப்பு போட்ட ஒரு பெண் அங்க இன்னைக்கு கதறிக் கொண்டிருக்கா, அழுகிறா. அவ மனசுல என்ன வேதனை? இவன் இங்க இருக்கிற பெண்களுக்கு நீங்கலாம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படித்தான் இருக்கணும் அப்படி. ஏன்டா ஒரு பெண்ண அழ வச்சு ஆரம்பிப்ப, ஒருத்தங்களுக்கு ஆறுதல் குடுப்பியா? மக்கு செல்வன் அப்படின்னு தான் தோணுது. அவனுக்கு திருந்தவே மாட்டான் உண்மையிலேயே. அது பார்த்தீங்கன்னா, 2வது இந்த
யாரு ஓட்டு யாருக்கு இங்க எவனுக்கு ஓட்டு போடணும் மக்களுக்கு விருப்பம் இருக்கு? ஓட்டு கேளுங்கன்றான். ஓட்டு எங்கேடா கேட்ப? உன் மூஞ்சிய பார்த்தாலே இங்க கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே டாப் 5ல இல்லாதவங்கள கொண்டுன்னு வர. ஓட்டு ஒண்ணுமே இல்லாம எல்லாரையும் நல்லா கேம் விளையாண்டவங்கள வெளிய அனுப்பிச்சுட்டு ஓட்டு போடுங்க, ஓட்டு கேட்கறான், பிச்சை கேட்கறான் டிஆர்பி. இப்பா என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஓட்டு யாருக்குமே போட விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் மக்கள். நீங்களே தானடா செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க 5 பேர. அப்புறம் உங்க செலக்டிவ்லயே யாருக்கு தூக்கி குடுத்தாலும் அந்த கப்பு ஒண்ணுங்க தூக்கி அனுப்புங்கடான்னு தான் சொல்லணும். அதான் இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த கமுருதீன். அவன் எப்படி ரெட் கார்டு குடுத்து அங்க பெரிய மாலை போட்டு, பெரிய தலையில என்னமோ கிரீடம் வச்சு, அவன் பெரிய ஒரு இது மாரி ஸ்டார் மாரி அங்க கொண்டாடிட்டு இருக்கான். ஒரு கார்ல வச்சு அவன இப்படி தூக்கிட்டு சுத்துறானுங்க என்னமோ இது மாதிரி. எப்படின்னு தெரியல. அது சேனல்ல தான் அது வந்து இது பண்ணுது. ஏன்னா, இப்ப நான் ரெட் கார்டு ரிமூவ் பண்ண சொன்னதுனால, அவன வந்து வெளிய கொண்டு வந்து சேனல்ல அந்த சீரியலுக்கு கொண்டு போய் சீக்கிரம் விடுறதுக்காக, அவன வெளிய காட்டுறாங்கன்னு நெனைக்கிறேன். அவன் போனாலும் போகட்டும். பாருவோட இதுல அவ பாருக்கு கெட்ட பேர் வாங்கி குடுத்ததே அவன் தான். 100, 200, 500%. ஆனா, அவன் போனாலும் போகட்டும். அது பாருக்கு நல்லதான். உண்மையிலேயே அவன் அவன் பக்கத்துல அவன் பேச ஆரம்பிச்சது பிறகு தான் பாருக்கு இந்த நிலைமை ஆரம்பிச்சதும். எனக்கு தெரிஞ்சு பாரு அவன விட்டு மூவ் ஆகுறது பெரிய பெஸ்ட் அவள் லைஃப்ல எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன் நான் நினைக்கிறேன். பட் என்னன்னு கேட்டா, அவன் வந்து இந்த சேனல் இந்த மகாநதி சீரியலுக்கு இப்ப சீக்கிரமா இந்த ஜான்வரியில அந்த ஒரு ரீஎன்ட்ரி குடுக்குறதுக்காகவே இப்ப இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த ஃபைனல்ஸ்க்கும் அவன் வந்து கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ்க்கும் வருவான்னு தான் நினைக்கிறேன். நெறைய பேர் யூடியூபர்ஸ் போடுறாங்க அவன வரப்போறான்ட்டு. வந்தாலும் வந்துட்டு போறான். அவனுடைய விருப்பம் இல்லையா? இண்டிவிஜுவலா தானே கேம் விளையாண்டாங்க. அங்க யாரும் என்ன பெரிய இவனா? இவன் வந்து தான் இவனா தான் நான் வந்து உன்னைய விட்டுட்டு என்னால இருக்க முடியல. உன்னோட பேச முடியல. பேசாம இருக்க முடியலன்னு கடைசியில அந்த வேணும்னே வந்து அந்த ஃபைனல் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல வந்து சேர்ந்து விளையாண்டு கடைசியில அதெல்லாம் சேனல் பிளான்ங்க. கம்ப்ளீட்லி சேனல் பிளான். முழுக்க முழுக்க இப்ப சேனல் தான். இப்ப ஏன்னா, அவன் வந்து இந்த ப்ரோமோலாம் அந்த மகாநதிக்கு எதுக்காக போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, இப்ப இன்னைக்கு பார்க்குறேன் அவனுக்கு வரவேற்பு, கொண்டாட்டம் அந்த மாரி அடிக்கிறானுங்க. எனக்கு பார்த்தாலே அப்படித்தான் தோணுது. அவன் எதுக்காக வர்றான் வெளிய? எதுக்காக பாருவோட சேர்த்து 2 பேரையும் சேர்த்து குடுத்து விட்டாங்க. அப்ப அவன மட்டும் தனியா எப்படி காட்டுறானுங்க? ஏன் அவங்கள அப்ப 2 பேருக்கும் அந்த மாரி இதுல இது காட்டணும் தானே! அப்ப வேணும்னு தானே டீம் இந்த சேனல் இப்படி பண்றானுங்க. இவன் விஜய் சேதுபதி தான் இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும். அவன் தானே அந்த டிக்கெட் அந்த கார்ட காமிச்சான் வந்து. அது அவன் தான் இந்த பொறுப்ப கண்டிப்பா பாருக்கு குடுத்துருக்கிறதையும் எடுக்கணும். இல்ல அவன் ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தருக்கு எடுக்காம இருந்தான்னா, இவனுக்கு தான் அந்த பாவம்லாம் போய் சேரும். வாழ்க்கையில இனிமே விஜய் சேதுபதி ரெட் கலர் ஷர்ட், ரெட் கலர் ட்ரெஸ் கூட எடுத்து போடுறதுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாரி அந்த ரெட் கலர் பார்த்தாலே அவனுக்கு ஒரு பெரிய இது இருக்கணும். பாடமா இருக்கணும். பாருக்கு குடுத்த ரெட் கலர்ன்னு தான் நான் தோணுது எனக்கு. அ இதுல ஏன்னா கிழிச்சு தொங்க விடுறாங்க மக்கள். இப்ப அவன் மூஞ்சியே நார் நாரா இது அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. வெளியில கவனம் போட்டு நீங்க எங்க போய் பாருங்க. எவ்ளோ யூடியூபர்ஸ் எவ்ளோ அப்பா மீடியா அவ்ளோ கிளின்னு கிழிக்கிறாங்க. நானே பார்த்தேன். எனக்கு பெஸ்ட்டு அஞ்சலி எல்லாம் டாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு போட்டிருந்தாங்க. அஞ்சலி மாஸ்டர் யாரு மாஸ்டர் பீஸ் தான். நெறைய எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே அப்பா அப்படி இருந்தது. நீங்களா எனக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பாருக்கு. பாவம் அவ வந்து ஒண்ணுமே பண்ணல. ஒரு பெண் உள்ள வந்தா, வரும்போது அவளுக்கு எப்படி விளையாடணும் இந்த ஷோவ பத்தியும் தெரியாது. அவ வேற இதுல ப்ரொஃபஷன்ல இருந்தது. பட் இதுக்குள்ள வந்தா இது கேம் இப்படிதான் இருக்கும். அப்படிதான் அவ ஒரு ஐடியால அப்படியே விளையாண்டுக்கிட்டு போகும்போது, அத இப்படி பண்ற ஒரு வீக்கெண்ட்லயும் எல்லா லாங்குவேஜ்லயும் பார்க்குறேன். அந்தந்த கேம் அந்தந்த டாஸ்க் பண்ணும்போது, அந்த கண்டஸ்டன்ட்க்கு வந்து புரிய வைக்கிறாங்க. நீங்க ஒரு வழியில இப்படி போறீங்க. அத நீங்க இங்க இருந்து இப்படி பண்ணுங்கன்னு கரெக்ஷன் பண்ணி குடுக்குறாங்க. இப்ப தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த வீக்கெண்ட்ல நீங்க இந்த வீக்கெண்ட்ல இவ்வளோ பெர்சென்ட் 100க்கு ஒரு 60% வந்திருக்கிறீங்க. கிரீன் கிரீன் பேட்ஜ் மாரி கிரீன் கலர் குடுக்குறானுங்க. ரெட் கலர் வந்து ஒரு இவ்வளோ இருக்கிறீங்க. அப்ப நீங்க இத இது பண்ணிக்கணும். ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அந்தந்த வாரம் குடுக்குறாங்க. இந்த தமிழ் மட்டும் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஹோஸ்ட்ட போட்டு இப்படி ஒண்ணுமே இது இல்லாம, அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாம, கண்ணுக்குள்ள கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாரி உள்ள விட்டு, நீங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, விளையாடுங்கன்ட்டு,
கடைசியில பார்த்தா ஏமாந்து போனா நம்ம பாரு தான் சொல்லுவேன். எல்லா கண்டென்ட்டும் 220 கண்டென்ட்டும் அவள வச்சே குடுத்து டிஆர்பிய சம்பாரிச்சு எல்லாம் பண்ணிட்டு, கடைசியில உனக்கு ஒரு பேரு நல்ல பேரா அனுப்புறதுக்கு கூட எவிக்ஷன் பண்ணுங்க. டைட்டில் கூட வேண்டாம். நீங்க குடுக்க போறீங்கன்னா அவளுக்கு கண்டிப்பா தெரியாது. குடுக்க மாட்டீங்கன்னு தான் இருக்கு. ஆனா சும்மா நார்மல் எவிக்ஷனாலும் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாமே. அதுதான் இப்ப மன வேதனையா இருக்குது. என்னத்தே சொல்ல முடியல. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஷோ, கேவலமான ஹோஸ்ட், கேவலமான பிக் பாஸ் டீம் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கானுங்க, என்ன ஒரு பெண்ணுக்கு அநியாயம் பண்ணணும்னு இப்படி திட்டம் போட்டானுங்கன்னு புரியவே இல்லை டாம். எனக்கு இது மேல சொல்லணும்னா எனக்கு வார்த்தைகள் நிறைய இருக்கு. உண்மையிலே பாவம் கர்மா அவங்களுக்கெல்லாம் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல விஜய் சேதுபதிக்கு அவன் வந்து நான் என்ன சொல்றது, அவனும் வீட்ல அவனுக்கும் ஒரு பெண் குழந்தைங்க, மகன், மகள், அவனும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தான் பையனையும் கூட்டிட்டு வர்றான். உண்மையிலேயே அவனுக்கு நல்ல மனசு இருந்தா இவங்கள பார்வதியை கூப்பிட்டு அந்த அந்த கார்டை வந்து அவன் எடுக்கணும். அவன் எவ்வளவு நாளைக்குள்ள எடுக்கிறானோ அவன் லைஃபுக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உண்மையிலே தேங்க்யூமா லைவ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டாம். எங்க வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க போமதி, அதான் நீங்களே வாய்ப்பு எடுத்துக்கிறீங்களே. அப்படியா? தேங்க்ஸ்மா. ஐயோ என்ன செய்யறது, எவ்வளவு எனக்கு மனசே தாங்கவே இல்லம்மா. ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் குறும்படம் ஆணிய வந்து புடுங்குறான் போட்டு. அரூராவுக்கு என்ன நடந்துச்சோ வந்து வந்து உடனே கேக்குறான். பாரு அவளை பத்தி ஒரு நாமினேஷன் பண்ணா கேக்குறான். அப்படி பண்ணா குத்தம், இப்படி பண்ணா குத்தம்னு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பேம்பர் பண்ணி கூட்டிட்டு போறானுங்க. ஏன்னா இவ்வளவு அடிமாடு மாதிரி என்ன இந்த அந்த காலத்துல ஸ்லாவ் இந்த அட்டின்னு அடிச்சு என்னெல்லாம் வேலையை வாங்குறான். அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட அவ்வளவு வேலை வாங்கி இது பண்ணிட்டு அது வந்து கடைசியில எனக்கு இருக்கிற கண்டஸ்டன்டும் எழுந்து கை தட்டுறானுங்க, விசில் அடிக்கிறானுங்க. எப்ப போவானா இருந்திருப்பானுங்க அப்படின்னு தோணுது. அந்த உள்ள அனுப்பும் போது அனுப்பிட்டானுங்க. திருப்பி போகும்போது எந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ரெகக்னேஷன் எதுவுமே இல்லாம அப்படி அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும் ஒரு மனுஷன்ல? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அவளும் ஒரு மனுஷி தானே, ஏன் இப்படி இந்த மாதிரி அப்படின்றதுதான் எனக்கு தெரியல. கம்பேர் பண்ணும்போது அடுத்த கண்டஸ்டன்ட்டுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன அவ குறைந்து எப்படி அவ இருந்தா, அவளுடைய டேலண்ட் எங்க குறைஞ்சிச்சு? ஒவ்வொரு நாளும் அவள் டேலண்ட் ஒவ்வொரு வாரமா அவளுக்கு முடிந்த அளவு போட்டால, எல்லா வகையிலயும் கொடுத்தால. டான்ஸ் ஆடலையா, பாட்டு பாடலையா, ஐயோ என்ன பண்ணல. என்னவோ எனக்கு புரியல. என்னவா என்னவா சிரிக்கிறீங்க? நிஜமாவே எனக்கு தாங்க முடியல தங்கம். ஐயோ பாவம். எனக்கு என்ன சொல்றது, நான் வந்து ஸ்கேம்ரா எவிக்ஷனை செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்தான்டா. எனக்கு இப்போ வந்து ஏன் வந்து இந்த வெதர் இவ்ளோ சில்லுன்னு இருக்குங்க, தூக்கம் வருது. இல்லம்மா எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு போகுது பாருங்களேன் அந்த வெதர் சில்லு ஸ்கேண்ட்ரா. ஏன்டா அவ்வளவு வெதர் சில்லுன்னு இருக்கு.